பொழுது வாருங்கள் இறை குலமே. அம்மா, உன் முதரந்தந்து மீட்பரை பெற்றீர். இதனால் இவ்வுலகம் ஆட்சி பெற உமது வாழ்வை அர்ப்பணித்தீர். உம்பிள்ளைகள் நாம் உம்மண்டை வருகின்றோம், எம்மை காத்தருளந்தாயே. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள இறை மக்களே, என்று தாய் திரு அவியோடு இணைந்து புனித கன்னிமரியாளின் அமல உப்பவ விழாவை கொண்டாடுகின்றோம். அன்னையின் பெருவிழாவை கொண்டாடும் உமக்கு இது வெறும் மகிழ்ச்சியே. 1854 திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் இதை ஒரு கொள்கை பிரகடனமாக ஏற்படுத்தினார். அன்றிலிருந்து இவ்வுலகின் அனைத்து மக்களும் அன்னைக்காக தங்களின் அளவில்லாத அன்பையும் அவள் மேல் கொண்ட பக்தியையும் இதயத்தில் வளரச் செய்தனர். இன்றைய வழிபாட்டின் தொடக்க உரையிலேயே இவ்விழாவை கொண்டாடுவதன் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் தெளிவாக காட்டுகின்றது. புனிதமிக்க கன்னிமரியாவை பிறப்பு நிலை பாவத்தின் மாசுகள் அனைத்திலிருந்து காப்பாற்றியுள்ளீர். உமது இறையருளால் அவரை அணி செய்து உம் திருமகனுக்கு தன்னியாக அவரை முன்னேற்பாடு செய்தீர். அம்மகனுடைய மாசு மறுவற்றவராகிய எழில் மிகுந்த திரு அவையின் பிறப்பை முன்னெடுத்தீர். கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு முன்னதாக அன்னைக்காக விழா எமக்கு பெரும் அர்த்தங்களை காட்டி நிற்கின்றது. அவளும் தூய்மையானவள், அவள் சென்மபாவமின்றி பவித்தவள். இதனால் தான் அவள் உதரத்தில் இறைமகனும் உதிக்கலானார். நாமும் இறைவனை நோக்கி பயணிக்கும் எமது வாழ்வில் தூய்மையை அணிகலமாக்கிக் கொண்டு வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். புனித கன்னிமரியா மீது கொண்டுள்ள ஆர்வம், எமது ஆர்வம், நம்பிக்கை, மரியாளின் பரிந்துரைக்கான செபங்கள், திருச்செவமாலைகள், இவ்வுலகிற்கான அவளின் பேரில் நாம் மேற்கொள்ளும் பக்தி முயற்சிகள், திரு யாத்திரைகள் அனைத்தும் உம்மை தூய்மைக்கான வழியில் நடத்துவதற்காக அன்னையிடம் உம்மை இவ்வுலகையும் ஒப்பு கொடுத்து திருப்பலி வழியாக மன்றாடுவோம். மூவர் இறைவனுடைய நாமத்தில் இன்றைய பலி விருந்தில் இணைந்து கொள்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சௌரங்களே, அமல உட்பவ அன்னைக்கு விழா எடுக்க நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த மாதா கூட்டத்தினரோடு இணைந்து இந்த பலியிலே நாங்கள் பங்கெடுக்க வந்திருக்கிறோம். மரியன்னை கொடுத்த ஆம் என்கிற அந்த பதில் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அதிகரிக்க, இறைவனை கற்பணிக்க, தாழ்ச்சியோடு பணியாற்ற இறையருள் வேண்டுவோம். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மன்றாடி புலம்புகின்றோம், இயேசுவே மன்னிக்க வேண்டுகின்றோம். அன்பான தேவன் உங்களை மறந்தோம், அன்றாட வாழ்வில் பாவங்கள் புரிந்தோம். மன்றாடி புலம்புகின்றோம், இயேசுவே மன்னிக்க வேண்டுகின்றோம். அருளின் கடலே உம்மையே மறந்தோம், ஆயிரம் பிழைகள் உளமாற புரிந்தோம். மன்றாடி புலம்புகின்றோம், இயேசுவே மன்னிக்க வேண்டுகின்றோம். மன்றாடி புலம்புகின்றோம், இயேசுவே மன்னிக்க வேண்டுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவா, கன்னிமரியாவின் அமல உற்பவத்தின் வழியாகவும் திருமகனுக்கு உகந்த இல்லடத்தை ஏற்பாடு செய்தீரே. இவ்வாறும் திருமகனுடைய இறப்பின் முன் விளைவாக மரியாவை மாசுகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்தனே. அவரது பரிந்துரையால் நாங்களும் தூய்மையடைந்து உம்மிடம் வந்து சேர அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றே பிளறிவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரலொலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சவிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிக்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிரில் உள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனித புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார்.
இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பை உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் உள்ள அனைவரும் தம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றுவதற்கு முன்னே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 3-6 மற்றும் 11-12. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்னே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவிழம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகின்றோம். கடவுள் தமது திருவிழத்தின் திட்டப்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகின்றார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டும் என அவர் விரும்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அல்லேலுயா, அல்லேலுயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர். அல்லேலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 வசனங்கள் 26 முதல் 38 வரை. 6ஆம் மாதத்தில் கெப்ரியல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினர் ஆகிய ஜோசேப் என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தம் ஆனவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி,
அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வான தூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்றொரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியாவான தூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வான தூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறை மகன் எனப்படும். உறவினராகிய எலிசபேத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பிரியமான சகோதரங்களே, பாவம் எங்கிருக்கிறதோ அங்கு ஆண்டவருடைய அருள் அணை கடந்து பாய்கிறது என்று பவுல் சொல்வார். முதலாவது பாவ நிகழ்வு தொடக்க நூல் 3வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அந்த பாவத்துக்கான தண்டனையும் வழங்கப்படுவதை பார்க்கிறோம். இன்றைய நாளிலே இந்த மரியா என்கிறவருடைய எங்களுடைய தாயாகிய அமல உற்பவ அன்னையாகிய லூர்து அன்னை, பற்றிமா அன்னை என்றெல்லாம் பல்வேறு பெயர்களால் நாமங்களால் சூடப்பட்டிருக்கிற எங்களுடைய அன்பு தாயின் ஆளுமை பற்றி சிந்திக்க அழைக்கிறேன். இந்த உலகிலே பாவம் இருக்கிறது, நாங்களும் பாவம் செய்கிறோம், தனி மனித பாவம். அதே வேளையிலே சமூக பாவம் இருக்கிறது, ஒரு குழுமமாக சேர்ந்து செய்கிற பாவம். இப்போ தையிட்டிலே இருக்கிற ஒரு விகாரை அமைத்தலிலே அரசு, படையினர் எல்லோருமே சேர்ந்து அதில் ஈடுபட்டார்கள். இப்பொழுது அதற்கு எதிராக போராடியவர்கள் கடந்த போயா தினத்திலே விரட்டி அடிக்கப்பட்ட நிகழ்வு போலீசாரினால் நிகழ்த்தப்பட்டது. அது ஒரு சமூக பாவத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஒரு அத்துமீறி ஒரு சமூகத்தின் மேல் இன்னொரு சமூகம் ஒரு காரியத்தை செய்யுமாக இருந்தால், அதில் பலர் இணைந்திருக்கிறார்கள் என்றால் அது ஒரு சமூக பாவமாக இருக்கிறது. அல்ல ஒரு கூட்டு பாவம் என்பதையும் நாங்கள் பார்க்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இணைந்து ஒரு பாவ காரியத்திலே ஈடுபடுதல், அல்லது 2 பேருக்கு மேற்பட்டவர்கள். இந்த ஒரு கூட்டு பாவத்தை பற்றி தான் இன்றைய அந்த முதல் வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிறோம். நல்ல ஒரு சினிமா பாணியிலே அவர் ஏற்கனவே அந்த எழுத்தாளர் எழுதியிருக்கிறார், தொடக்க நூலின் எழுத்தாளர். ஃப்ளாஷ்பேக். ஆண்டவர் அந்த மக்களை தன்னுடைய படைத்த ஆதாமையும் ஏவாளையும் தேடி போகிறார். மனிதனை கூப்பிடுகிறார், நீ எங்கே இருக்கிறாய்? கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா மனுஷன் இருக்கிற இடம்? நிச்சயமாக தெரியும். எல்லாம் வல்லவர், அனைத்தும் அறிந்தவர். ஆனால் அந்த மனிதனுடைய மறுமொழியை, ரெஸ்பான்ஸுக்கு எதிர்பார்க்கிறார். நீ எங்கே இருக்கிறாய்? அவனுடைய அடிமனதிலே அவன் ஒளிந்திருப்பதை அவர் நிரூபிக்கிறார். நீ எங்கே இருக்கிறாய்? குரலொலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன். அன்றைத்தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த வெட்கம் என்கிற உணர்வு வருகிறது. ஆடையின்றி இருத்தல் ஒரு வெட்கமான உணர்வு. ஆடையற்ற மனிதன் அரை மனிதன் என்று சொல்வார்கள். ஆக இந்த அரை மனிதனாக போயிருக்கிறான் இந்த ஆதாம் ஏவாள் என்கிற அந்த இருவர். ஏன் இவர்கள் ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? ஆண்டவர் கேட்கிறார். நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயா? உடனே ஆதாம் எங்களை போல நல்ல ஒரு மனுஷன் டக்கண்டு மனசியில் பழிய போடுற. எப்படி? என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண்
மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன். அப்போ ஆதாம் ஆறில் பழிய போடுறான். ஆறில் பழிய போடுறான் ஆதாம். ஏவாளிலையா? அடுத்தது ஏவாளிலும் கடவுளிலும் அவன் பழியை போடுகிறான். நீர் எனக்கு தந்த அந்த துணையாளி தான் சாப்பிட தந்தால் நான் சாப்பிட்டேன், நான் குற்றவாளி அல்ல என்பதை அவன் நிரூபிக்க தணிக்கிறான். இன்னொருவரின் மேல் அந்த பழியை சுமத்துதல். என்ன, சில நேரம் அந்த பிள்ளைகளை விசாரித்தா பிரச்சனை குழப்படி நடந்துன்னு கேட்டால், இல்லை ஃபார் இவன் தான் சொன்னவன், அப்போ நீ ஏன் செய்தாய்? இவள் தான் தந்தவள், அப்போ நீ ஏன் வேண்டினாய்? பிரியமான சோரங்களே, இவ்வாறு தான் எங்களுடைய வாழ்க்கை அந்த தனி மனித பாவத்தில் கூட்டு பாவத்தில் வருகிற ஒரு விடயம் பிறர் மேல் பழி சுமத்துதல். இங்கே ஆதாம் பெண்ணின் மேல், கடவுள் கொடுத்த அந்த பெண்ணின் மேல் அவன் பழி சுமத்துகிறான் என்றால் அவன் கடவுளிலும் பழி சுமத்துகிறான். அவருடைய பெருமைத்தன்மை எவ்வாறு இறைவனிடம் இருந்து விலகி போகிறது என்று பாருங்கள். நீர் தந்த அந்த பெண் தான் எனக்கு கொடுத்தாள் என்றால் நீர் தான் குற்றவாளி, நான் குற்றவாளி அல்ல. அவள் தான் குற்றவாளி, நான் குற்றவாளி அல்ல என்று அவன் நிரூபிக்க வைத்தணிக்கின்றார். அப்பொழுது பெண்ணை கேட்கிற ஆண்டவர், இன்குவாரி நடக்குது, நீ ஏன் அவ்வாறு செய்தாய்? பெண்ணை கேட்க அந்த பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன். அங்கு ஒரு ஏமாற்றல் ஒன்று இடம்பெறுகிறது. ஏமாற்றுதல் பலருடைய வாழ்வில் இடம்பெறுகிறது. கணவன் மனைவிக்குள் இடம்பெறுகிறது, பெற்றோர் பிள்ளைகளுக்குள் இடம்பெறுகிறது, சகோதரர்களுக்குள் இடம்பெறுகிறது, குடும்பங்களுக்குள் இடம்பெறுகிறது. அந்த ஏமாற்றுதல் அடுத்த பாவமாக இருக்கிறது, இன்னொருவரை ஏமாற்றுதல். ஆகவே அந்த பாம்பு என்னை ஏமாற்றியது, நீர் படைத்த அந்த பாம்பு என்னை ஏமாற்றியது என்று அவள் குற்றம் சுமத்துகிறாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் அவருக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாளெல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைவை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்து, நீ தன் குதிக்காலை காயப்படுத்துவாய் என்றெல்லாம் ஆண்டவர் அவளுக்கு அந்த பாம்புக்கு எதிராக அங்கு தண்டனை வழங்குவதை நாங்கள் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து இன்றைய தரப்படாவிட்டாலும் அங்கு பெண்ணுக்கு எதிராக ஆணுக்கு எதிராக அவர் படைத்தவற்றுக்கு எதிராகவே ஆண்டவர் தண்டனை வழங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. பிரியமான சோரங்களே, இந்த பாவத்தை நாங்கள் ஒரு கலெக்டிவ் சின், கூட்டு பாவம் என்று நாங்கள் பார்க்க முடியும். இங்கே அந்த கூட்டு பாவத்தை அழிக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு தனிமனித அர்ப்பணம் அவசியமாகிறது. அந்த தனிமனித அர்ப்பணம் தான் இன்றைய நற்செய்தியிலே மரியாவை நோக்கி வருகிறது. நான் முன்னிலை சொல்லப்பட்டது போல 1854ஆம் ஆண்டு 9ஆம் பயஸ் திருத்தந்தை அவர்கள் மரியன்னையை அமல உற்பவத்தாயாக, மாசு மறுவின்றி அவள் உற்பவித்தாள், அவள் பிறக்கிற பொழுது உருவாகிற பொழுதே அவள் மாசின்றி உருவாகினாள் என்று எமது திரு அவை ஒரு கொள்கை கோட்பாடாக அவர் முன்வைக்கின்றார். 1888ஆம் ஆண்டு 4 ஆண்டுகளுக்கு பின்பு பெர்னதேத்துக்கு மரியன்னை லூர்துபதியிலே காட்சி கொடுக்கிற பொழுது அவள் கேட்பாள், அம்மா உங்கள் பெயர் என்ன? அப்பொழுது மரியா சொல்வாள், நானே அமல உற்பவம். இந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு திரு அவை ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையை மரியன்னை லூர்துபதியிலே ஏற்றுக்கொள்ளுகிறார், கன்ஃபார்ம் பண்ணுறார், அஃபர்ம் பண்ணுகிறார். பிரியமான சோரங்களே, அந்த மரியன்னை அவர் கணவன் சூசைக்கு மனைவியாக்கப்பட்டிருக்கிறார், இணைந்து வாழவில்லை. அந்த சூழ்நிலையிலே தான் வானதூதர் அவரிடம் வருகிறார். அந்த டயலாக் எங்களுக்கு தெரியும். மரியாவுக்கும் வானதூதர் கப்ரியலுக்கும் இடையில் இடம்பெற்ற டயலாக், அந்த உரையாடல். அந்த உரையாடலுடைய அந்த மிக முக்கியமான பகுதி, இவர் தூயாவியினால் ஆட்கொள்ளப்பட்டு குழந்தையை பெற வேண்டும். அதற்கு மரியன்னை முடிந்த அளவு தன்னால் முடியாது என்று நிரூபித்து கொண்டே இருக்கிறார். அந்த வேளையிலே தான் ஆண்டவருடைய தூதர் இந்த மரியாவுடைய உறவினராகிய எலிசபெத்து வயது முதிர்ந்தவள், மலடி, அவள் கருத்தாங்கி இருக்கிறாள் 6 மாதம் என்று சொன்ன பொழுது, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற வேளையிலே தான் மரியன்னை தன்னை அர்ப்பணிக்கிறார். நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அந்த பெருமையிலிருந்து தாழ்ச்சி அங்கு உருவாகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த
ஏவாளிடமிருந்து உருவாகிய அந்த பெருமை, ஆதாமிடமிருந்து உருவாகிய பெருமை, தாங்கள் ஆண்டவருக்கு சமனானவர்களாக மாறப்போகிறோம் என்கிற அந்த பெருமை, மரியா தாழ்ச்சியினால் அந்த பெருமையை உடைக்க முனைகிறார். அதன் அர்ப்பணமாக இருக்கிறது. ஒரு கூட்டு பாவம் உடைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு தனி மனித தாழ்ச்சி அவசியப்படுவதை இன்றைய வார்த்தைகளில் நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான சோதரங்களே, எம்மை சூழவும் கூட்டு பாவங்களும் சமூக பாவங்களும் இருக்கின்றன. எங்கெல்லாம் இனவாதம் இருக்கிறதோ, மொழிவாதம் இருக்கிறதோ, சமயவாதம் மதவாதம் இருக்கிறதோ, சாதியவாதம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் இந்த வாதங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அது ஒரு கூட்டு பாவமாக அல்லது ஒரு சமூக பாவமாக அது இருக்கிறது. அது உடைக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அது அழைப்பாக இருக்கிறது. ஒரு கூட்டு பாவத்துக்கு நாங்கள் துணை போகிறோம் என்றால் நாங்கள் ஆதாம் ஏவாள் பாம்பின் பரம்பரையினராக மாறுகிறோம். ஒரு கூட்டு பாவத்துக்கு தனி மனிதனாக நான் இல்லை என்று சொல்லி அதற்கு எதிராக நிற்கிறேன் என்றால் நாங்கள் மரியாவின், அவர் வெளிவருகிற இயேசுவின் அடியாளர்களாக மாறுகிறோம் அல்லது அவருடைய பரம்பரையினராக மாறுகிறோம். இங்கு எமக்கு இருக்கிற தெரிவு எது? நாங்கள் கூட்டு பாவத்தோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோமா? முடிஞ்சா பிள்ளை நீங்கள் வந்து பிரசங்க சொல்லுங்க. வாங்க. நீங்கள் காய்ச்சல் இருக்கீங்கன்னா பூசைக்கு வரீங்க. எழுதுன்ற நம்பிக்கை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாயுதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் மனிதர் ஆனார். மேலும் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிதரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். எங்களுடைய தேவைகளை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். அன்னையின் பெருவிழாவை கொண்டாடும் நாம் எமது திரு அவையை அவரின் பாதம் ஒப்பு கொடுப்போம். அவரின் பரிந்துரை வழியாக அனைத்து தீமைகளிலிருந்தும் இத்திரு அவை பாதுகாக்கவும், அனைத்து ஆன்மாக்களையும் இறைவன் பாதம் கொண்டு சேர்க்கும் உன்னத பணியை தொடரும் பணியாளர்களுக்காகவும் இறைவரம் வேண்டி
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய்மையின் அணிகலனாக அன்னை எமக்கு தந்த இறைவா, நாம் அனைவரும் அன்னையில் அதிகம் விருப்பம் மக்களாக உருவாக்குவோமாக. அவள் எமக்கு கற்றுத்தரும் இறை விழுமியங்களை எமது வாழ்வில் கொண்டு வாழ்ந்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இவ்வுலகை அதிகம் அன்பு செய்யும் உமது அன்னையை எமக்கு தாயாக தந்த இறைவா, உமது திருமகன் ஜேசுவை கருவிலும் இதயத்திலும் சுமந்தது போல் இவ்வுலகையும் தன் இதயத்தில் சுமந்து அதன் மனமாற்றத்திற்காக உமது செய்தியை நாளும் எமக்கு தரும் அன்னையின் அறிவுரைகளை சிரமேற் வாழ்ந்து காட்டிட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிலுவை வரைக்கும் இறை திட்டத்தை நிறைவேற்றி தனது மகரின் பாஸ்கா மறைபொருள் வழியாக இவ்வுலகோடு ஒன்றித்து செயல்படும் அன்னையைப் போல் நாமும் இறை திட்டத்தை எமது வாழ்வில் கண்டுணர்ந்து செயல்பட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்னையின் பாதம் எமது பங்கையும் எமது பங்கு மக்களையும் ஒப்பு கொடுக்கின்றோம். எந்த வேளையிலும் எந்த துன்பத்திலும் எந்த இடர்களிலும் அன்னை எம்மை எப்பொழுதும் எமக்காக பரிந்து பேசி தனது மகன் ஜேசுவின் நிறை ஆசிரை எமக்கு அளித்திட அருள் கூந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம் தந்தையே, ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையினத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவின் அமல உற்பவ பெருவிழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் மீட்பின் பலி பொருளை மனமிறங்கி ஏற்றருளும். அவரை மாசுகள் அனைத்திலிருந்தும் நீருமதருளால் முன்னரே காப்பாற்றியது போல அவரது பரிந்துரையால் நாங்கள் குற்றம் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவரமும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். புனிதமிக்க கன்னிமரியாவை பிறப்பு நிலை பாவத்தின் மாசுகள் அனைத்திலிருந்தும் காப்பாற்றினேன். உமது நிறையருளால் அவரை அணி செய்து உம் திருமகனுக்கேற்ற அன்னையாக அவரை முன்னேற்பாடு செய்து அம்மகனுடைய மணமகளாகிய மாசு மறுவற்ற எழில் மிகுந்த திருஅவையின் பிறப்பை முன்னறிவித்தீர். ஏனெனில் புனிதமிக்க கன்னியே, எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியானவும் திருமகனை எங்களுக்கு தருபவராகவும் மற்றெல்லாருக்கும் மேலாக கன்னியே உம்மக்களுக்கு பரிந்துரைப்பவராகவும் புனித வாழ்வின் முன்மாதிரியாகவும் விளங்கச் செய்தி. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருள். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. எழுதென்று விட தந்தையை நோக்கி, எவ்வாறு மரியன்னை சுதந்திரத்தோடு இறைவனுடைய திருவுளத்துக்கு இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தம்மை அர்ப்பணித்தாரோ, அதுபோல நாங்களும் இறை திருவுளத்துக்கு நம்மை தாழ்த்தி இறைவனுக்கு பணியாற்றுகிற நற்பணியாளர்களாக, இறையரசை எடுத்துச் செல்லுகிறவர்களாக இருக்க இறையருள் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிதோ உலகின் பாவங்களை போக்க வந்த ஆண்டவர் இயேசு. இவருடைய விருந்து களைப்பு பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர். ஆனால் வார்த்தை மற்றும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரையும் திருவுடலும் இரத்தவுமை காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக.
விண்ணக வாழ்வின் முன் சுவையாய் இயேசுவே வாரும். மண்ணக வாழ்வு வான்புறவே வரங்கள் தாரும். உணவே உணவே உயிருள்ள உணவே, உறவே உறவே அழியா உறவே. இது உடலை உண்டு, இது ரத்தம் பருக, நிலை வாழ்வு எனலாகுமே. என் கடமை முடிக்க, பணியில் சிறக்க, உமதாற்றல் துணையாகுமே. பசிதாகம் இல்லாமல் செய்கின்ற உணவே, விசுவசித்து ஈர்ப்போர்க்கு திருட்டாளர் அமுதே. பணிந்தும்மை வணங்குகின்றோம், கனிவோடு வருவாயே. உணவே உணவே உயிருள்ள உணவே, உறவே உறவே அழியா உறவே. விண்ணில் இருந்து இறங்கி வந்த உணவே, உன்னை உண்டு என்றும் வாழ்வே. உலகம் வாழ அதுவும் நிறைவாய் வாழ, தன்னை அழிக்கும் நன்மை உள்கே. முன்னோர்கள் உண்டிட்ட உணவன்று இதுவே, எந்நாளும் வாழ்வளிக்கும் திரையன்பின் குருவே. புலனுக்கு புலப்படா பூரணமே ஆரணமே. உணவே உணவே உயிருள்ள உணவே, உறவே உறவே அழியா உறவே. விருந்தே விருந்தே அன்பின் விருந்தே, மருந்தே மருந்தே வாழ்வின் மருந்தே. விண்ணக வாழ்வின் முன் சுவையாய் இயேசுவே வாரும். மண்ணக வாழ்வு வான்புறவே வரங்கள் தாரும். விண்ணக வாழ்வின் முன் சுவையாய் இயேசுவே வாரும். மண்ணக வாழ்வு வான்புறவே வரங்கள் தாரும். உணவே உணவே உயிருள்ள உணவே, உறவே உறவே அழியா உறவே. மரியே, உம்மை பற்றி மாட்சிக்குரியவை சொல்லப்பட்டுள்ளன. ஏனெனில் நீதியின் கதிரவனும் எங்கள் கடவுளுமாகிய கிறிஸ்து உம்மிடமிருந்தே தோன்றினார். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் இறைவா, புனித மரியாவின் உட்பவத்தில் அவரை மாசுகளிலிருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு அப்பாவ காயங்களிலிருந்து நம்மைக்கு நலமளிப்பதாக எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பின்வரும் மன்றாட்டுகளுக்கு தலைவணங்குவோம். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக.
அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது என்றும் தங்குவதாக. இறைவனுக்கு பிரியமான வாழ்வு வாழ இறை துணையிலே சென்று வாழ்வோம். மரியாயின் மாசற்ற இதயத்துக்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கும் சபம். ஓ மரியாயின் மாசற்ற இருதயமே, இயேசுவின் திருதியத்தின் மாதாவே, எங்கள் இல்லத்தின் அரசியும் அன்னையுமாகிய மாமரியே, உமது அதிமிகு விருப்பத்தின்படி எங்களை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். நீரே எங்கள் குடும்பங்களை ஆண்டருளும், எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். இயேசுவின் திருதியம் எவ்வாறு உம்மை ஆண்டு நடத்தினதோ அதேபோல் எங்களையும் ஆண்டு வழிநடத்தும்படி செய்தருளும். ஓ அன்பான நிறைந்த அன்னியே, நாங்கள் எப்பொழுதும் வளமையிலும் வறுமையிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் வாழ்விலும் மரணத்திலும் உம்முடையவர்களாக இருக்கும்படி செய்தருளும். ஓ இரக்கமுள்ள மாதாவே, கண்ணீர்களின் அரசியே, எங்கள் ஆன்மாக்களையும் இதயங்களையும் காத்தருளும். அகங்காரம், கற்புக்கெதிரான சிந்தனைகள், ஞானம் போன்ற தீமைகள் எங்களை நெருங்காதவாறு செய்தருளும். மாதாவே, தேவருடைய திருமகனுக்கும் எதிராக செய்யப்படும் எண்ணற்ற பாவங்களை பரிகரிக்க ஆவல் கொண்டுள்ளோம். தாயே, உமது இல்லங்களிலும் உலகெங்குமுள்ள இல்லங்களிலும் கிறிஸ்துநாதரின் நேசமும் நீதியும் பிரகாசிக்க செய்தருளும். தாயே, உமது புண்ணிய மாதிரியை நாங்கள் கண்டு பாவிக்கவும், ஓர் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு வாழவும், அடிக்கடி தேவனக்கருணை வாங்கவும், முகதாட்டினத்தை புறந்தள்ளவும் வாக்களிக்கின்றோம். வரப்பிரசாதத்தின் சிம்மாசனமே, அரிய நேசத்தினுடைய மாதாவே, நம்பிக்கையோடு உண்மை அண்டி வருகின்றோம். உமது மாசற்ற இதயத்தில் பற்றியறியும் தெய்வீக நெருப்பு எமது இதயத்தில் பற்றியறிய செய்தருளும். தாயே, பரிசுத்தமும் ஆன்மதாகமும் பரிசுத்த கிறிஸ்தவ வாழ்வும் என்மேல் சுமத்தும் அத்துணை சுமைகளையும் பரிகார கருத்தோடு தவ முயற்சியாக நாங்கள் உமது மாசற்ற இதயத்தின் வழியாக இயேசுவின் இதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் இதயத்திற்கு மர்ஜினியின் மாசற்ற இதயத்திற்கும் இல்லாத காலமும் நேசமும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவரின் தாயானார், நன்கு எனும்
உம்மை நாம் ஆராதிக்கின்றோம் தேவனே, உம்மை நாம் என்றும் நேசிப்போம் அன்பரே, உம்மை நாம் விசுவசிப்போம் போதரே, எம்மை நீராளுவீர் எங்கள் ராஜனே. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பேராலே